திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டாம் பேசக்கூடாது. ஈழ போராட்டத்தில் நீங்கள் யாருக்கு எதிராக போராடினீங்க? திமுக எதிராக தானே போராடினீங்க. சாகு வரை எதுக்கு உண்டாவது இருந்தீங்க? திமுக எதிர்த்து தானே. இத்தனை போராட்டங்களும் திமுகவை எதிர்த்து கருணாநிதி எதிர்த்தான். வைகோ பின்னாடி போன கூட்டம் யாரை எதிர்த்து போனா? துரோகி துரோகி துரோகி. உண்மைதாயா? ஈழ போராட்டம் முடிந்த பிறகு ராஜபக்சேவை சந்திக்க போன தூதுக்குழுவில் நீங்கள் போனீங்க. கனிமொழி, இளங்கோவன், டிஆர் பாலு அத்தனை பேரும் போனாங்க. அங்கே என்ன சொன்னார் ராஜபக்சே? உங்கள் அண்ணன் கொண்டு விட்டேன் பிரபாகரனை, நீயும் இருந்தால் உன்னுடைய உயிரும் இருந்திருக்க சொன்னானா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக சொன்னதற்கிணங்க லாஸ்டரியை விட்டுட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்க. இது உங்களுடைய கம்பீரத்தை குலைத்து விடும். இது அவருக்கு தெரியாதா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்? நல்லா தெரியும். அப்புறம் ஏன் பேசுறாரு? ஆனா கலைஞர் அவர்களை சொல்ற மாதிரி ஏன் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு இல்லையா? உண்மை இல்ல, மைக்ரோ கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அதை இல்லைங்க. அவர்கள் நீங்க ஜெயலலிதா வீடு சுடுகாடா கிடக்குது பாத்தீங்களா? எம்ஜிஆர் வீடு எப்படி இருக்கு? அதே போல கிடக்கு. யாருக்கு 2 பேரும் சம்பாதிச்சாங்க? உள்ள கூட்டி 2 பேருக்கு. ஆனா ஊழல் நடந்தது இல்லையா? அவங்க ஆட்சியிலும் ஊழல் நடந்தது. அவங்களுக்கு ஊழல் நடந்ததுன்னா யார் ஊழல் பண்ணானா? யார் பேரை சொல்லி பண்ணாங்க? உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இன்னைக்கு இடம் பெறுவதற்கு காரணம் இந்த அரசியல். ஸ்பைஸ் ஜெட் பறக்குது. ஸ்பைஸ் ஜெட். எம்ஜிஆருக்கு ஸ்பைஸ் ஜெட்டா பறக்குது, ஜெயலலிதா ஸ்பைஸ் ஜெட்டா பறக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளையும் என்ன பறக்குது? மேலே சேட்டலைட் பறக்குது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா சேட்டலைட்டா பறக்குது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் பேசினது தான் சர்ச்சையா இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அதற்கு கடுமையான எதிர்வினைகள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, நான் சொல்லாத விஷயத்தை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருமாவளவன் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். அவர் ஒரு கம்பீரம் குலைந்த நிலையில் இருக்கிறார். எப்படின்னா, அவருக்கு தெரியும் கருணாநிதியால் இவருடைய கட்சி நீங்கள் வளராமல் பார்த்து கொள்ளப்பட்டது. இவரை முதல்ல அங்கீகரித்து கூட்டணி சேர்த்தவரை மூப்பனார் தான். கருணாநிதி இவருடைய திருமாவளவனுடைய ஆதரவாளர்களை தோண்டி துருவி அவர்களை நீங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் நீங்கள் ஒழித்தவர் கருணாநிதி. நீங்கள் திருமாவளவனை கருணாநிதி அங்கீகரிக்கவே இல்லை. அங்கீகரித்தது மூப்பனாரும் நீங்கள் ஜெயலலிதாவும் தான். ஆரம்பத்தில் சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் மூப்பனாரும் இறந்து போயிட்டார். அப்போது இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவை தூக்கி நிறுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் திமுக அவர்கிட்ட கொடுத்துருச்சு. அப்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தனக்கும் எப்படியும் ஒரு 6 சீட்டு 7 சீட் கிடைக்கும். திமுகவை தாண்டி அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதிகாரம் தன்னை கையை விட்டு போயிடும். அதற்காக நீங்கள் அதிமுகவை எதிர்த்து திமுகவை தூக்கி நிறுத்துகிற வேலையை செய்கிறார். நான் என்ன கேட்குறேன், பாஜக அதிமுக கூட்டணி இல்லைன்னா நாங்கள் பரிசீலிச்சிருப்போம் அதிமுக பக்கம் போகிறதுக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ பாஜக இருக்கிறனால தான் நான் அந்த அணிக்கு போல. அவர் இல்லை, இப்போ எடப்பாடிக்கு திருமா முக்கியமாக தன்னுடைய சொந்த கட்சி முக்கியமான எது முக்கியம்? சொந்த கட்சி தான் முக்கியம். சொந்த கட்சி பிஜேபியோட கூட்டணி வைக்கலினா நீங்கள் வேலுமணி போன்ற துரோகிகளை, தங்கமணி, நம்ம ஹெல்த் விஜயபாஸ்கர் எல்லாம் அண்ணாமலை கூட நெருக்கமாக இருக்காங்க. செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அதிமுக உடைச்சி சுக்குவேர் ஆணி வேறு ஆக்கிடுவான். யார்? பிஜேபி. அப்போ எதை காப்பாற்றணும்? கட்சியை. மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே கட்சி என்னாச்சு பார்த்தீங்களா? சிவசேனா. உத்தவ் தாக்கரே என்ன ஆனார்? அந்த நிலைமை கொண்டு வந்துடுவாங்க சரத்பவார் கட்சி. அப்போ முதல்ல நீ ஆட்சிக்கு வருவது முக்கியமா, கட்சி காப்பாற்றுறது முக்கியமா? எடப்பாடிக்கு இருக்கிற தேவையை கட்சி காப்பாற்றுறது. அப்போது பிஜேபியை பகைத்து கொள்கிற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது. அகில இந்திய கட்சி அமலாக்கம் வச்சுருக்கான், ஐடி வச்சுருக்கான், ஐபி இருக்குது, சிபிஐ இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது. நீ என்ன பண்ணுறீங்கிற எல்லா கதையும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் முதல்ல தன்னை காப்பாற்றிக்கணும், கட்சியை காப்பாற்றிக்கணும், பதவியை காப்பாற்றிக்கணும். செங்கோட்டையன் டெல்லியிலே போய் டேரா அடிச்சிட்டார். வேலுமணி, எடப்பாடி காரணம் கடந்த காலங்களில் பண்ண ஊழல் தான். அதான் திமுக அதிமுக ஊழல் தானே. ஊழலின் ஒட்டுமொத்த நீங்கள் வேலுமணியா அதே தான் திருமாவளவன் சொல்கிறாரு. கலைஞர் தான் தொடர்ச்சியாக ஊழல் பண்ணாருன்னு தான் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா ஊழல் பண்ணியிருக்காங்க,
ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதா ஒரு அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா எங்கேயுமே ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களோ யாருமே ஊழல்வாதின்னு சொன்னதில்லை. ஆனா கலைஞரை தொடர்ச்சியா திட்டமிட்டு ஊழல்வாதின்னு பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இல்ல அவரே கருணாநிதி ஊழல்வாதின்னு சொல்லியிருக்காரு. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை ஆளுகிறதுன்னு அவர் கருணாநிதி நோக்கி தானே சொன்னார். இதைய சீட்டே இல்லையா, இதயத்தில் இடம் இருக்குன்னு கருணாநிதி சொல்றாரு. இதயத்தில் இறப்பைகள் கொண்டு போயிட்டாரு. எங்களை இறப்பையை கொண்டு போனால் என்ன ஆகும்? ஜீரணிச்சு கழிவாக வெளியே தள்ளிடும்னு அவரே சொல்லியிருக்காரு. கருணாநிதி எதுத்தானே ஒரு ஈழ போராட்டத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தார். ஜெயலலிதா எதிர்த்து இருந்தாரா? இல்லை, கருணாநிதி எதிர்த்து தான் சாக வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார். திமுகவை எதிர்த்தா உண்ணாவிரதம் இருந்தார். அதில் எத்தனை விடுதலை சிறுத்தை தொண்டர்களை ஜெயிலில் குண்டாசில் கருணாநிதி அடைச்சாரு. அதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அவர் வைகோ நிலைமைக்கு ஆயிட்டார். இன்னும் நிலைமை மோசமாக போகக்கூடாது. ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்காக தான் வைகோ பிடிச்சி வெளியே தூக்கி போட்டாங்க. அதான காரணம். கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவதனுடைய வாழ்நாள் கனவுன்னு யார் சொன்னா? வைகோ சொன்னார். யாருமே சொல்லாத வார்த்தை கூட வைகோ சொல்றாரு. தனிப்பெரும்பான்மையில திமுக ஆட்சி பாருங்கிறார். அதே திமுக தான் என்ன கொலை பண்ண பார்க்குறவன விரட்டுங்கடான்னு அதே கருணாநிதி தான் சொன்னார். நடந்தா இல்லையா? அதே தான் இப்போ திருமாவுடைய நிலைமை. நீங்கள் எம்ஜிஆர் கட்சியிலையும் ஜெயலலிதா கட்சியிலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாயா கூட்டமாக இருந்தான். பார்ப்பனர்களாக இருந்தாங்க. யார் இருந்தா? தலித் மக்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக போய் சேர்ந்த இடம் இது. அதிமுக ஜெயலலிதா அதை மறுபடியும் தலைமை தாங்கினார். பாப்பாத்தினா 69 இடஒதுக்கீடை கொண்டு வந்த பாப்பாத்தி யாரு? இதுக்கு மூளையாக இருந்த தஞ்சாவூர் தலித் ஐயர் கே சுப்பிரமணியம் யாரு? அம்பேத்கர் சிலை யார் வச்சாங்க ஹைகோர்ட்ல? சுப்பிரமணியம் தான் வச்சார். யாரு? அவர் போய் ஐயரும் ஒதுக்கிட முடியுமா? தஞ்சாவூர்ல விவசாய கூலிகளை சாட்டையால் அடிச்சான், சாணிப்பாலை கொடுத்தான், சவுக்கில் அடிச்சான். அதை காப்பாற்றின கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் யாரு? சீனிவாசராவ்னு ஒரு ஐயர். ஒரு மைல் அங்கே போல. எங்க தஞ்சாவூர்ல விவசாய கூலிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு வய போல. அன்னைக்கு கர்நாடகாவில் இருந்து வந்த பார்ப்பனரான சீனிவாசராவ் தான் தர்றா, நான் பார்த்துக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ அவரை போய் நீங்கள் பார்ப்பனன்னு சொல்ல முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்களை சுரண்டுகிறவன் பார்ப்பனரா? ஒடுக்கப்பட்ட மக்களை திருப்பி அட்றாவனை நான் பார்த்துக்கிறேன் சொல்லுகிறவன் பார்ப்பனரா? திருமாவளவன் நீங்கள் சீனிவாசராவ் செலவைக்கணுமா இல்லையா? நீங்கள் காவிரி வழக்கை கடைசி வரைக்கும் காப்பாற்றியவர் பட்டுக்கோட்டை ரங்கநாதன், மன்னார்குடி ரங்கநாதன். யார் அவர்? அவரு ஐயரு. காவிரி வழக்கை உயிரோடு வைத்திருந்தவர் மன்னார்குடி ரங்கநாதன் ஐயர் தான் வச்சிருந்தார். அதில் தான் தமிழக அரசே வழக்கு போட்டு ஜெயலலிதா அதில் ஆர்டர் வாங்கினாங்க. அப்போ அவரை போய் ஐயரும் ஒதுக்கிட முடியுமா? சாதி முக்கியம் அல்ல, சனாதனம் தான் முக்கியம். பெரியார் என்ன சொல்றாரு? பார்ப்பனர்கள் எங்களுக்கு எதிரி இல்லையா, பார்ப்பனியம். எங்களுக்கு முதலாளித்துவம் தான் எங்களுக்கு எதிரி. முதலாளி இல்லை, கருத்தோடு தான் சண்டை, ஆளோட சண்டை கிடையாது. நீ எதை சொல்லுகிறாயோ எனக்கு எதிராக இருந்தா நீ எனக்கு எதிரி, நீ என்னோடு சேர்ந்து கொண்டால் எனக்கு நண்பன். கே சுப்பிரமணியம் தான் என்ன பண்ணாரு? ஜெயலலிதாவுக்கு 69 இட ஒதுக்கீட்டை நீங்கள் சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் போடுங்க, அப்போ தான் சட்டமாகும். 8வது அட்டவணையில் சேர்க்கணும்னா சட்டமன்றத்தில் பாஸ் ஆக்கணும், நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆக்கணும், ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். யார்? கேஎஸ் யார்? வட சென்னை தலித்துகள் பூரா அங்கே தான் கிடக்கிறான். எங்கே? கேஎஸ் வீட்டில். அப்போ அவர் தான் இந்த 69 இடஒதுக்கீட்டினுடைய மூளை. அடுத்து ஜெயலலிதா யார்? அந்த அம்மா ஒரு பார்ப்பனத்தி, அந்த அம்மா தான் அடுத்த மூளை. அடுத்து பிரதமர் அப்போ யார்? நரசிம்மராவ். அவர் யார்? ராவ். அடுத்து சங்கர். 4 பேருமே பார்ப்பனர்கள். இந்த சட்டம் யாருக்கு வந்தது? பார்ப்பனருக்காக வந்தது. 69 இடஒதுக்கீடு, 69% ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்தது. இதை நினைவு கூறணுமா இல்லையா? திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டாம் பேசக்கூடாது. ஈழ போராட்டத்தில் நீங்கள் யாருக்கு எதிராக போராடினீங்க? திமுக எதிராக தானே போராடினீங்க. சாகு வரை எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? திமுக எதிர்த்து தானே. இத்தனை போராட்டங்களும் திமுகவை எதிர்த்து கருணாநிதி எதிர்த்தான். வைகோவுக்கு பின்னாடி போன கூட்டம் யாரை எதிர்த்து போனான்? துரோகி துரோகி துரோகி. உண்மைதாயா? ராமதாஸ் யாருக்கு எதிராக ஆரம்பித்தார் கட்சி?
திமுக எதிராக ஆரம்பித்தார். நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சீங்க? அண்ணா திருமாவர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களை சுரண்டுறாயா. பண்ணையார்கள் பூரா இப்போ பதவிக்காரன் பூரா இப்போ எங்கே ஒழிஞ்சிருக்கான்? வடகாட்டில் யாருக்கு சண்டை? வடகாட்டில் ஆதிக்க சாதி எங்கே போய் ஒழிச்சுக்கிறான்? யார் இங்கே மந்திரியாக இருக்கா? இப்போ யார் எம்எல்ஏவாக இருக்கா? உங்களுடைய பிறந்த நாளுக்கு 62 அடி உயர கம்பம் நட முடியலையே மதுரையில். யார் எதிர்க்கிறா? எந்த ஆட்சி? கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு 62 அடி உயர கம்பம் நட முடியல. யார் ஆட்சி? நீங்கள் தாங்கி பிடிக்கிற ஆட்சி, நீங்கள் தூக்கி பிடிக்கிற ஆட்சி. உங்களையே அது பாதுகாக்கலையே. அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுகிறீர்கள்? ஆர்எஸ்எஸ் சமூக நீதி பேரணி ஆர்எஸ்எஸ் எதிராக ஒரு பேரணி நடத்தணும். யாரை முன்னிறுத்துறாங்க? திமுக போகிறதில்ல, அதிமுக நடத்தலை, கம்யூனிஸ்டுகள் நடத்தலை. யார் நடத்துகிறா? திருமா தலைமை தான். ஏன்? அவன் தானே வீரமிக்க இளைஞனாக இருக்கான், தலித். அதனால் அவனை முன்னாடி விட்டா எல்லாம் பயந்து ஓடிடுவான். இப்படி திமுகவினுடைய அரசியல் அசிங்கங்களை தூக்கி சுமக்கிற பாவங்களை செய்கிறவரா திருமாவளவன். அவர் இப்போ பெரும் பாவம் மீண்டும் மீண்டும் தூக்கி சுமக்கிறார். திமுக செய்கிற அத்தனை பாவங்களையும் தூக்கி சுமக்கிறார். ஈழ போராட்டம் முடிந்த பிறகு ராஜபக்சேவை சந்திக்க போன தூதுக்குழுவில் நீங்கள் போனீங்க. கனிமொழி, இளங்கோவன், டிஆர் பாலு, அத்தனை பேரும் போனாங்க. அங்கே என்ன சொன்னார் ராஜபக்சே? உங்கள் அண்ணன் கொண்டு விட்டேன் பிரபாகரனை, நீயும் இருந்தால் உன்னுடைய உயிரும் இருந்திருக்க சொன்னானா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக சொன்னதற்கிணங்க பிளாஸ்டரியை ஒட்டிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் திமுகவை தூக்கி பிடிக்கிறீங்க. இது உங்களுடைய கம்பீரத்தை குலைத்து விடும். இதுதான் இப்போ நடந்துட்டு. இது அவருக்கு தெரியாதா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்? நல்லா தெரியும். அப்படியே பேசுறாரு. அப்படியே பேசுறாருன்னா அதை தாண்டி திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். பரிதாபத்துக்குரிய நிலையில் அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓட்டு பொறுக்கி அரசியல் தான், வேற என்ன? ஓட்டு பொறுக்கி அரசியலை, அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இது போன்ற உண்மைக்கு புறம்பான, அவருக்கே தெரியும், அவரே சொன்னதுதான். அவரே ஆனா ஒரு விஷயத்த பாசிட்டிவா தான் சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ண நல்ல விஷயங்கள் ஜெயலலிதா கையில கட்சி போனதுனால தேசிய கட்சிகள் இங்க வராம இருக்கிறது, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பாசிட்டிவா தான் பார்க்கணும்னு அவர் பாசிட்டிவா தானே சொல்றாரு ஒரு விஷயம். இல்ல, அதே நேரத்தில் பார்ப்பனச்சின்னு எப்படி ஜெயலலிதாவை சொல்ல முடியும்? இத்தனை பார்ப்பன. சங்கராச்சாரியார் யார்? அவரு சங்கராச்சாரி எங்க படுத்து கிடந்தார்? என்ன நடந்தது? சங்கராச்சாரியை சிறைப்படுத்தவர் ஜெயலலிதா, காப்பாற்றியவர் கருணாநிதி. சனாதனத்தை ஒழிக்க வேண்டியவர் காப்பாற்றுறாரு, ஆதரிக்க வேண்டியவர் ஒழிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சங்கர மடத்தினுடைய சரித்திரம் எங்கே கிடந்தது? கருணாநிதி இருந்தால் சங்கர மடத்தினுடைய கார் டிரைவரை கூட கைது பண்ணியிருக்க முடியும். அப்போ அந்த பொம்பளை எப்படி பார்ப்பனச்சுன்னு சொல்ல முடியும்? தமிழச்சிகள், நீங்கள் தஞ்சாவூர் கள்ள வீட்டு பொண்ணு பழனிபா சொல்கிற மாதிரி சசிகலா தான் ஆட்சி செய்தார் 25 ஆண்டு காலம். 91லேருந்து ஜெயலலிதா மறைகிற 2016 வரை, 16 முடிகிற வரை யார் ஆட்சி? சசிகலா தான். சசிகலா என்ன ஐயர் பொண்ணா? பார்ப்பனத்தியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் உங்களுடைய நிலைமை திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் என்பதான் வருத்தத்துக்குரிய செய்தி. எடப்பாடி அவர்கள் இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவதூறா எம்ஜிஆர் அவர்கள் மீதோ ஜெயலலிதா அவர்கள் மீதோ குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, அதாவதுங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா எங்கே இருந்தால் முதல்ல எல்லாம் எம்ஜிஆர் கட்சியில் தான் இருந்தால். 2 நாளைக்கு தான் போட்டான். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் வாக்கு போகிற அப்படியே எம்ஜிஆர் குழு. தென் மாவட்டத்தில் தேவேந்தர் குல வேளாளர்கள் அத்தனை பேர் எம்ஜிஆர் தான் போடும். தமிழ்நாட்டுடைய வடக்கில் உழைக்கிற மக்கள், ஆதிகுடி பறையர்கள் அத்தனை பேரும் யாருக்கு போடுவான்? எம்ஜிஆர் ரசிகர்கள். தஞ்சாவூர் விவசாய கூலி பூரா யார்? தேவேந்தர் குல வேளாளர் மக்கள். பண்ணையாராக இருந்தவன் கூலி ஆகிட்டான். அவன் பூரா யாருக்கு போட்டான்? ரெட்டை இலைக்கு. யாருடைய வாக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக்குச்சு? எம்ஜிஆர் மறைவுக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக்குச்சு. அதுக்குள்ளே திமுக ஊடுருவே முடியலையே. அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள். அவன் தான் அதிகாரத்துக்கு வந்தான். பஞ்சாயத்து போர்டு தலைவரா, பேரூராட்சி தலைவரா, மேயரா, எம்எல்ஏவா, அவ்வளோ பேர் வந்தான். அங்கே சாதியை பார்க்க முடியாது, சாதியை பார்க்க முடியாது. ஜெயலலிதா போய் சாதி பார்க்க முடியுமா? எம்ஜிஆர்டி பார்க்க முடியாது. ஆனால் கருணாநிதி மைக்ரோ கம்யூனிட்டி ஜாதியான இசைவேளாளர் ஜாதியாக இருக்கிற காரணத்தினால எல்லா ஜாதிக்காரனும் கருணாநிதி மிரட்டுவான். 50 ஆண்டு காலமாக மாவட்ட செயலர் மாற்றவே முடியல. 50 ஆண்டு காலமாக கருணாநிதியால்
ஆதிக்க சாதி மிக்க எந்த மாவட்ட செயலாளரையும் பதவியில் தூக்கவே முடியல. அப்பன் மகன் பேரன் ஏடிஎம்கே நடக்குமா? காலையில் அவன் பேப்பர் பார்த்தா தான் மந்திரி, இல்லைன்னா எந்திரி. எத்தனை மாவட்ட செயலாளர் மாறிட்டான். உங்கள் திமுகவில் 50 ஆண்டு காலமாக பல மாவட்ட செயலாளர் அப்பன் மகன் பேரன் வைக்கிறது. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு. உழைக்கிற நீங்கள் உங்களுடைய ஆட்கள் தாங்க அதிமுக திமுக அதிகாரத்தில் இருக்கான். உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் எங்கே இருக்கான்? அதிமுக திமுகவில் அதிகார மையம். நீ முதலமைச்சராக வர முடியலையே தவிர, ஆனால் அது திராவிட பாரம்பரியம். பெரியாரை என்னைக்கு ஒழிச்சாங்களோ அதோடு முடிஞ்சு போச்சு. காங்கிரஸில் இருந்த அதே பண்ணையார் அரசியல் திமுக அதிமுகவே வந்துருச்சு. அதை ஒழிப்பதற்காக நீங்கள் பாடுபடணுமே தவிர, திமுக தான் பண்ணையார் அரசியலுடைய ஊற்றுக்கண். கருணாநிதி தான் ஊழலின் ஊற்றுக்கண். நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்களே போராடி இருக்கீங்க. இப்போ நீங்களே தூக்கி பிடிப்பது உங்களது கம்பீரத்தை குலைத்து விடும். ஆனால் கலைஞர் அவர்களை சொல்ற மாதிரி ஏன் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு இல்லையா? உண்மை இல்லை, மைக்ரோ கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனாலயா? அதை இல்லைங்க. அவர்கள் நீங்க ஜெயலலிதா வீடு சுடுகாடாக கிடக்குது பார்த்தீங்களா? எம்ஜிஆர் வீடு எப்படி இருக்கு? அதே போல கிடக்கு. யாருக்கு 2 பேரும் சம்பாதிச்சாங்க? உள்ள கூட்டி 2 பேருக்கு இல்லை. ஆனால் ஊழல் நடந்தது இல்லையா? அவங்க ஆட்சியிலும் ஊழல் நடந்தது. அவங்களுக்கு ஊழல் நடந்ததுன்னா யார் ஊழல் பண்ணான்னா நம்ம பிற்படுத்தப்பட்டவன். யார் பேரை சொல்லி பண்ணாங்க? அவங்க பேரை சொல்லி. ஆமாம், அவங்க தானே அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் கருணாநிதி போல பிறந்ததுலேருந்து சாக வரைக்கும் ஊழல்லாம் சொல்ல முடியும். பிறந்ததுலேருந்து சாக வரைக்கும் ஊழல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணும். சசிகலா 3 லட்சம் கோடி அடித்து வச்சா. எம்ஜிஆர் பேரை சொல்லி பல பேர் அடித்து வச்சாங்க. தவிர எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஊழல்வாதிகள்னா அப்போ கருணாநிதி என்ன வாதின்னு சொல்கிறோம்? என்னுடைய குடும்பம் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இன்னைக்கு இடம்பெறுவதற்கு காரணம் இந்த அரசியல் தான். ஸ்பைஸ் ஜெட் பறக்குது, ஸ்பைஸ் ஜெட். எம்ஜிஆருக்கு ஸ்பைஸ் ஜெட்டாக பறக்குது, ஜெயலலிதாவுக்கு ஸ்பைஸ் ஜெட்டாக பறக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளையும் என்ன பறக்குது? மேலே சேட்டலைட் பறக்குது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா சேட்டலைட்டாக பறக்குது. ஜெயலலிதா செத்து போன பிறகு சசிகலா போய் ஆவின் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து பாலில் பிச்சு பிளீச்சுன்னு அடித்ததை பார்த்தோம். ஜெயலலிதா எத்தனை கோடியை கொண்டு போச்சு, எம்ஜிஆர் எத்தனை கோடியை கொண்டு போனார். ஆனால் சசிகலா உறவினர்கள் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம், எல்லாத்துக்கும் தெரியும். பாதி பிஜேபி எடுத்துகிட்டு போயிட்டான், பாதி பினாமி அடிச்சுட்டு போயிட்டான், பாதியை தெருவில் கிடக்குது. அவ்வளோதான். அதனால் கருணாநிதியா எம்ஜிஆர் ஜெயலலிதானா, ஜெயலலிதா எம்ஜிஆரில் ஒன்றுமே இல்லை. இந்த உழைக்கிற மக்களுடைய அடையாளங்களாக மாறி போனார். ஜெயலலிதாவை எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டுருங்க, எம்ஜிஆரை ஈழத்தமிழை இன்னும் கொண்டாடுறான். உலகம் பூரா கொண்டாடுறான், இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்கான். சேரி மக்கள் என்ன பண்ணுறான்? எம்ஜிஆர் நினைவு நாள், பிறந்த நாளுக்கு சொந்த செலவில் ஊதுபதி, தேங்காய் சூடஞ்சாம்பிராணி படம் வச்சு பாட்டு போட்டே இருக்கான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். உலகத்தை எந்த தலைவனுக்கும் பாட்டு போடல. எங்கேயா அதை பாடுது? போய் பாருங்க அண்ணா, திரும்ப எங்கே பாடுது? சேரியில் தாயா பாடுது. மயிலாப்பூர்லேயும் மாம்பழத்துலேயுமா பாடுது? அப்போ யார் எம்ஜிஆர்? எம்ஜிஆர் மணியாட ஆரம்பிச்சாரா? இல்லை எடப்பாடி மணியாட ஆரம்பிச்சாரா? அந்த மக்கள் இன்னும் கொண்டாடுறான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா. ஜெயலலிதா விட்டுருங்க, எம்ஜிஆரை கொண்டாடுறான். எம்ஜிஆர் விட்டுட்டு போன எச்சம் தான் ஜெயலலிதா. நம்ம எம்ஜிஆர் தான் பார்க்கணுமே தவிர ஜெயலலிதாவை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம்.